பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்ற அந்த அவருடைய சர்ச்சை கருத்து இல்லை, அப்பவே நாங்க எதிர்த்தோமே. அந்த இது போன்ற பேச்சுக்கள் வந்து ஏற்படுதில்லை அப்படின்னு நான் சொல்ல ராவுகாலா வந்தாச்சு. இப்போ நம்ம கூட பேனா சிலை வைக்கப்பட்டா நாங்களே வட்டுருவோம். இல்ல, அந்த கருத்துல நாங்க மாறுபடல. இன்னைக்கு சிலையை உடச்சேன்னு சொல்லுவாப்ல, அந்த பேனா சிலை வச்சா உடப்பேன் பாப்ல. நாளைக்கு என்ன சொல்லுவாரு வந்து, மகன் இப்படி பக்கத்துல உட்கார்ந்து அவர் பேனா எடுத்து எழுதிட்டு சரி விடுவேன். விடாதப்பா, அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா. இல்ல, அது அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம். நீங்க பேசுற மாதிரி தானே அவங்க அது வேற. ஈவேரான்னு சொன்னா என்ன பிள்ளை? ஈவேராங்கிறது பேர் தானங்க. அதுதான் அவங்களுக்கு கேக்குறாங்க. அதுக்கு நான் பேனாசலம் வைப்பேன்னா கட்டாயம் அதை உடப்போம். பாக்கச்சிலே தெரியுது நீ ஆளும் சைஸும் ஒரு மாதிரி தெரியுது. நீ இல்ல நீ அந்த வேலை பண்ணதுல நீ ஐயா அந்த பண்ண பிசிக்காம சொல்லாமா நிறுவ முடியாது, நிறுவ நடக்க போறதும் நான் விட போறதும். சார் யாரு தெரியும்ல? யார் சார் வரே? இவரை தெரியல. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல 234 தொகுதிகள்ல 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை ஒட்டு மொத்தமா வென்றெடுத்தவர். அட பேதியில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்க நீ இல்ல. தமிழ்நாட்டு மேடைகளில் பெண்ணியம் என்று பேசக்கூடிய திமுக வெற்றி கொண்டான தீப்பொறி ஆறுமுகத்தை, நல்ல நடராஜனை வச்சு என்ன பேசினாங்க? நாம் தமிழர் மேடைகள் என்ன பேசலையா? சொல்லுங்க. நீ மராட்டிய நீ பச்சை தமிழ் என்ன தெரியும்ல? 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா அதுக்கு அவங்க ஆத்தா கூட ஒண்ணு ஆத்தா தப்பிச்சுக்கணும், இல்ல தாத்தா தப்பிச்சுக்கணும். அதானே உண்மைதானே? பழைய வீடியோக்கள்லாம் பேசினா தவறுதாங்க. அட இவன் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு முதலாளி? நடுநெஞ்சில நச்சுன்னு மிதிங்க. ஏதோ இவனே மிதிங்க. டேய் பின்னாடி போடா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பாஜகவுக்கும் அதானிக்குமான உறவு மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா பாஜகவுக்கும் திமுகவுக்குமான உறவு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கா? இதுல என்ன சார் உறவு? மத்திய அரசு, மத்திய ஆளுங்கட்சி, மாநில அரசு, மாநில அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க ராகுல் காந்தி பேசியிருக்காரு இந்தியாவில். இந்தியா கூட்டணி இப்ப ஐயா ஸ்டாலின் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக சொன்ன கருத்து என்ன? ஏன் சொல்லணும்? ஒரு முதல்வர் சார் எப்படி சொல்லுவாரு? இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அவங்க கிட்ட இருந்து இவங்க மின்சாரத்தை வாங்குறதுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததா தான் குற்றச்சாட்டு. மத்திய அரசோட ஒரு நிறுவனம் மாநில அரசோட ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுது. இதுல அதானிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன அதானிய வந்து ஸ்டாலின் பார்த்தாங்கிறது குற்றச்சாட்டு. நீங்க அதை எப்படி குற்றச்சாட்டா இருக்க முடியும் சார்? இல்ல, ஒரு தொழிலதிபர் ஒரு முதலமைச்சரை பார்த்தது எப்படி குற்றச்சாட்டா இருக்க முடியும்? அவங்க பெரியார பாக்குற பார்வை வேற, நாங்க பெரியார என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரியார் எவ்வாறு பார்க்கிறோம் அப்படின்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அவரோட சாதி மறுப்பு, சமூக விடுதலை, பெண்ணியம் இது போன்ற தளங்கள்ல ஆற்றிய பங்களிப்புகளை வந்து நாங்க ஏற்கிறோம். பெரியாரை ஈவேரா அப்படின்னா அது குத்தமோ பிழையோ அபத்தமோ கொச்சைப்படுத்துவதோ மலினப்படுத்துவதோ ஆகாது. எச்ராஜாவும் அப்படிதான் சொல்றாரு, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. எச்ராஜாவும் அப்படிதான் சொல்றாரு, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க. ஈவேரான்னு சொன்னா என்ன பிழை? ஈவேராங்கிறது பேர் தானங்க. அதுதான் அவங்களுக்கு கேக்குறாங்க. ஆமா, கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். இப்ப ராமசாமி நாயக்கர் அப்படின்னு ஐயாவோட பேரை ஆந்திராவில் படத்துல வந்து வச்சாங்க. ஆந்திராவில் படத்தை வெளியிடுவதற்கு எப்படி திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்துக்கிட்டாங்க? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதான் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. பெரியார் மேல சில விமர்சனங்கள் இருக்கு, சில ஆதரவுகள் இருக்கு. பாஜகவுக்கு சில விமர்சனங்கள் இருக்கு, சில இடங்கள்ல அவங்களுமே கூட ஆதரிக்கலாம். கடலுக்கு கடு நான் பேனாசலம் வைப்பேன்னா கட்டாயம் அதை உடைப்போம். செருப்பால் அடிப்பேன். உடைப்போம்னா கட்டுமானத்தை உடைத்து தகர்த்து அப்புறப்படுத்துவோம். உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு
கோவிந்தா. அதிகாரத்துக்கு வர்றப்ப சட்டப்பூர்வமாக அப்படி மிதி தர்த்தின முடிச்ச முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தோட தந்தை அவர் சிலை உடைக்கப்பட்டது போல மக்களே கருணாநிதி சிலையை உடைக்கலாம். ஏதோ பைத்தியம் லூசு கண்டுக்காத. பார்ப்போம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பார்ப்போங்கிறேன். நாம பொறுத்து வந்து பார்ப்போம். அதான் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு தானே இந்த தீர்ப்பு. என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க. மற்றபடி அதாவது இந்த வழக்கு, சிறை, கைது இதுக்கெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் நாங்கள் இல்லை. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஆனால் மிகுந்த ஜனநாயகவாதிகள். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எங்களோட ஜனநாயகம் தான் பல பேரை காப்பாற்றிக்கணும். பேசாடு சர்வீஸ் பண்ற வேலையை பார்ப்போங்க போட்டுட்டு அங்க அது நொத்தங்கி இது நொத்த நான் ரோக்கியம் ஆயிந்து எதுக்கு நீ திமுகவோட இணைய கூலிப்பட இருக்க என்ன மாதிரியெல்லாம் பேசுறாங்க. திமுக மட்டும்தானா? எது திமுக மட்டும்தானா? யார் பேசினாலும் தப்பு தாங்க. யார் பேசினாலும் தப்பு. ஆனா ஏன் நீங்க நம்ம பர்டிகுலரா திமுக கொண்டு போறோம்? உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா தாங்க. உதாரணமா எப்பவுமே திமுக தலைவர்கள் மட்டுமே போறாங்க. வர அவங்க தான் கண்ணியம் பெண்ணியம் அப்படிலாம் மத்தவங்க எல்லாம் யாரும் பேசுறது? அவங்க தான் ஊருக்கு பாடம் எடுக்காங்க. யாரும் ஆனா நீங்க எடுக்கணும். இப்ப இவனை கொன்னிடலாமா? ஸ்டெர்லைட்டை மக்களை கொண்ட அதாவது வேதாந்தா குழுமத்தோட அவன் வந்து அங்க ஆலை அமைக்கிறான். தமிழ்நாடு அரசு நாங்க அனுமதிக்கவே போறது இல்லைன்ட்டாங்க. யார்? ஆனா நம்ம அனுமதி கொடுக்குற மத்திய அரசை விட்டுட்டு தமிழ்நாடு அரசு நாம ரெண்டு இந்த ஏரியா கேட்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு பங்கு இல்லாம வந்த முடியுமா? அண்ணாமலை சொல்றாருலங்க, இதுக்கு வந்து முதல்ல விண்ணப்பம் கோரியதே வந்து திமுக அரசுங்கிறது. திமுகவுக்கு முன்னாடி அதிமுக அரசு விண்ணப்பம் கோரி இருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமாமா. அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். ரெண்டு பேரும் தான் சொல்றேன். அதான் சார் இப்போ அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. இல்ல சார், இதை ஆதரிக்கிறவங்கள விட்டுறோம், அனுமதிக்க மறுக்கிறவங்கள நம்ம யோசிக்கிறோம். நீங்க ஏன் எப்படி முன்னாடி கேட்டிருக்கலாம்? இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? பாஜக முழு முதலா இருக்கிறவங்க. பாஜக வந்து இல்ல சார், இது நம்ம திமுக வரும்போது ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டா நாங்க அவங்கள தான் எதிர்க்கிறோம்ன்றோம். ஆனா இந்த பக்கமே வர மாட்டோம்ல. பாஜக கேட்டாதான் அதை சொல்றோமே. எனக்கே சிரிப்பா இப்ப ஒண்ணு வேண்டாம். இப்ப வந்து நான் இப்ப சமகாலத்தில் உள்ள பிரச்சனை எடுத்துக்குவோம். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு வந்து தன்னோட விமானத்துல அழைச்சிட்டு போனது வந்து மோடி. நாட்டுக்கே தெரியும். அம்பானி அதானிக்காக நாட்டை வந்து சூறாடி கொண்டிருக்காரு. அம்பானி தெரிஞ்சாலும் நம்ம அங்க கேள்வி கேட்க மாட்டோம். யாருங்க சொன்னா? ஏகப்பட்ட முறை கேட்டாச்சுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க ராகுல் காந்தி பேசியிருக்காரு இந்தியாவில். இந்தியா கூட்டணி. இப்ப ஐயா ஸ்டாலின் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக சொன்ன கருத்து என்ன? ஏன் சொல்லணும்? ஒரு முதல்வர் சார். இன்னொன்னு எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு வழக்குக்கு கைது பண்ணணும்னு அரசியல் சாயத்தை இவர் எப்படி? அப்ப ராகுல் காந்தி இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அவங்க கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்குறதுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததா தான் குற்றச்சாட்டு. என்ன சார் இதுல லாஜிக் இருக்கு? சார் உங்க சந்தேகத்துல இந்த லாஜிக் இருக்கான்னு மட்டும் பாத்துருங்க. மத்திய அரசோட ஒரு நிறுவனம் மாநில அரசோட ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுது. இதுல அதானிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது மாநில அரசு நிறுவனத்துக்கு? எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. இப்படி ஒரு வழக்கு அமெரிக்கால நடக்குது. இல்ல அதாங்க இப்ப இது லாஜிக்கே இல்ல. இதுல மாநில அரசு வேற விளக்கம் கொடுக்கணுமா? அதான் அமைச்சர் சொல்றாருல்ல, எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, நாங்க அவங்களோட ஒப்பந்தமே போடல, நாங்க போட்டிருக்கிறது மத்திய அரசோட. பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. எதுக்காக ஒரு மத்திய அரசு நிறுவனத்துக்கிட்ட இருந்து மாநில அரசு நிறுவனம் அதானி லாஜிக் அங்க என்ன இருக்கு? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பழியலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இல்ல சார், லாஜிக்கா திருப்பியும் மத்திய அரசு நிறுவனத்திட்ட இருந்தாலும் மின்சாரம் வாங்க போறோமோ இல்ல குடுக்கல் வழக்கல் இருக்கிற போதோ, அப்ப இது அதானிக்கும் மத்திய அந்த நிறுவனத்திற்கும் தானே சம்பந்தப்பட்டது. அங்கெல்லாம் விசாரிச்சுக்கணும். எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு இவங்க கேட்டாங்கன்னா அந்த கேள்வி அங்க நியாயம். அதாவது வெறுமனே அங்க மட்டும் நிக்கல,
ஆத்தாடி ஆத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இங்க ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இங்க ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இங்க ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, ஈவேரான்னு சொன்னா என்ன பிள்ளை? ஈவேராங்கிறது பேர் தானங்க. இங்க ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, ஈவேரான்னு சொன்னா என்ன பிள்ளை? ஈவேராங்கிறது பேர் தானங்க. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவுங்க. டேய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ போ போ. இவருங்க வேணா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.